நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல திருச்சபைக்காக, திருச்சபை விசுவாச மக்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த திருச்சபை துவக்கப்பட்டு இது 4வது வாரம். இந்த 4 வாரங்களும் தேவ பிள்ளைகளுடைய நல்ல ஒருமனப்பாடுக்காக, இணைந்து இசைந்து செயல்படுகிற அந்த நல்ல இருதயத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுகிற எல்லா வேலைகளையும் கிரமமாய் செய்கிற நல்ல தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு ஏற்ற பிரதிபகாரங்களை, பிரதிபலங்களை கர்த்தர் தந்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான ஒரு நல்ல வார்த்தையை நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதித்தார். இந்த வாரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு ஒரு பெரிய ஆவலோடு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில தங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அல்லது தங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான சுதந்திரங்களையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு கூட ஆண்டவரை தேடுகிறதினால்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அல்லது பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இம்மைக்கான நன்மைகளுக்காக மாத்திரம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அல்ல, மறுமைக்காக வாழுகிறவர்கள், பரலோகத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள், பரம வாசஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற தீராத தாகமும் வாஞ்சியும் உள்ளவர்கள். அப்படி யாரெல்லாம் அந்த மறுமையின் ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை இந்த பூமியில் வாழுகிற கடைசி நாள் வரைக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் குறையில்லாமல் போஷித்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. சோ நம்ம இருதயத்தை பரலோகத்திற்காக வாழ ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லணும், எப்படியாவது தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்திற்குள்ளாக நான் பிரவேசித்து விட வேண்டும் என்பதுதான் என் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமுமாய் இருக்கிறது. எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நான் கடந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், அக்கிரமத்தின் வழியில நடந்திருக்கலாம், ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ரட்சணிய நாள், இது அனுக்கிரக நாள். இன்றைக்கு தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தை திருப்பி, ஆண்டவரே இனி நான் வாழுகிற கொஞ்ச நாட்களை உமக்காகவே வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன், உங்களுடைய ராஜ்யத்திற்காகவே வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை இந்த பூமியின் ஆசீர்வாதங்களினாலே சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல சுவிசேஷம் அறிவிக்க மறுக்கிறது ஏன் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க தயங்குகிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதவர்களாக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்க மறந்தவர்களாக நாம் வாழுகிறதனுடைய காரியம் என்ன என்கிற சில உண்மைகளை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணினார். நாம் சுயநலவாதிகளாக இருக்கிறதினால், நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறதினால், நாம் இரக்கமற்றவர்களாக மனிதாபிமானமற்றவர்களாக இருக்கிறதினால், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பு அற்றவர்களாக இருக்கிறதினால் தான் சுவிசேஷம் என்கிற வேலையை செய்ய தயங்குகிறோம். ஒருவேளை அப்படி அல்லாதபடிக்கு பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக, எப்பொழுதும் தேவனை நேசிக்கிறவர்களாக, மனிதாபிமானமும் இரக்கமும் உள்ளவர்களாக நீங்களும் நானும் வாழ நம்மை அர்ப்பணித்திருப்போமானால் சுவிசேஷம் என்கிற வேலையை செய்யாமல் நம்மால் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சுவிசேஷ வேலையை நாம் செய்தாக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டாயத்தையும் கட்டளையையும் நமக்கு விளங்க பண்ணினதை கடந்த வாரத்துல அறிந்து அர்ப்பணித்தோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசி தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக வாழ நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை, அறைக்கூவலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை
நீங்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம், நீதிமொழிகளின் 11வது அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் இன்றைக்கு ஞானவான்களை தேடிக் கொண்டிருக்கிறது. ஞானமுள்ள ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. திருச்சபையில சேர்க்கப்பட்டிருக்கிற, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற, இயேசுவுக்காக வாழ தன்னை அர்ப்பணித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் ஞானவான்கள் என்று எண்ணப்படுகிற, ஞானவான்களாக வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒரு கூட்டத்தை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக மாத்திரம் அல்ல, ஞானவான்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நீதிமான்களாக வாழ நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஏசப்பாவை விசுவாசிச்சா போதும், அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வச்சா போதும், பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டா போதும், நமக்கு பரலோகம் கொடுக்கிற பெயர் நீதிமான்கள். ஆமென். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒண்ணு சரியா கீழ்ப்படியல, அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக வாழுகிறவர்கள் யாரானாலும் சரி, அவர்களுக்கு பரலோகம் நீதிமான்கள் என்கிற பெயரை கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம், கூடவே ஞானவான்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யார் ஞானவான்? வேதம் சொல்லுகிறது, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறவன், ஆத்தும ஆதாயத்தை தரிசனமாய் கொண்டிருக்கிறவன், அவன்தான் ஞானம் உள்ளவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலின் புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல என்ன செய்வாங்களா? பிரகாசிப்பார்கள். கவனிங்க, நம்ம பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஞானவான்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு மாதிரியா சாட்சியா இருக்கணும்னா, மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும்னா, ஏசப்பாவை பின்பற்றுகிற ஒரு ஜாதியாக, ஜனமாக அறியப்பட வேண்டுமானால் நம்ம ஞானவான்களாக மாறியாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தாக வேண்டும். எல்லாம் கவனிங்க. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, யாம் பெற்ற இன்பம் சொல்லுங்க பெருக இவ்வையகம். ஒரு தேவனுடைய பிள்ளை யோசிக்க வேண்டிய அல்லது அபியாசப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நான் பெற்றிருக்கிற இன்பம், நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் வழி இந்த பூமி முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். சங்கீதம் 67:1-2 பூமியில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை உங்களை போல மாற்றும். ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க வேண்டிய ஆவிக்குரிய நிறைவு நிறைந்த ஜெபம் அது. எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் பிரதானமான லட்சியம். எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தான். எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு எங்களுக்கு இறங்குங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு பண காசு வேணும், பொருள் வேணும், வண்டி வாகனங்கள் வேணும். எதுக்கு? பூமி முழுவதும் ரட்சிக்கப்படணும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தார பணியை குறித்தே யோசிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்படுவதற்கு நரகத்தை திவாலாக்கும், நரகத்தை காலி பண்ணணும், நரகத்துல ஒருவர் கூட போய் விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவராக நரக பாதாளத்தில் அழிந்து போக கூடாது என்று சொல்லி நம்ம விரும்பணும். சில நேரங்களில் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறபடி தூதர்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகவாசல் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நரகத்துல கொஞ்சம் பேர் பங்கடைவார்கள் அப்படிங்கிறது உண்மைதான்.
வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் மரணமாய் கந்தகல்ல பங்கடையக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். ஆனா நாம விரும்புறது எப்படி விரும்பணும்னா, யாருமே நரகத்துல போய் அடிச்சிடக்கூடாது, யாருடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, யாருமே பாதாளத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். சத்தமோட ஆமென். தேவ பிள்ளையாய் இருக்கிற என்னுடைய விருப்பமும் அதுதான். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். என் கூட படிக்கிற, என் கூட வேலை செய்கிற, என் பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற, என் எதிர்த்த வீட்டுல குடியிருக்கிற, நான் அறிந்திருக்கிற, தெரிந்திருக்கிற யாருமே நரகத்துக்குள்ள போய் விடுகிறக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களா மாறியாக வேண்டும். அதற்கு நான் ஏதாவது செய்யாக வேண்டும், அதற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட துடிப்புள்ளவர்களாக நாம் வாழ்வோமானால் உங்களுக்கு எனக்கும் பரலோகம் கொடுக்கிற பேர் ஞானவான்கள். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு பெருத்தவர்களாக இருந்தாலும் சரி, செல்போனை கையில எடுத்து செல்போன்ல A to Z எல்லா காரியங்களும் அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஞானம் பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. செக்குலரா நீங்க எவ்வளவு பெரிய டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, செக்குலரா எவ்வளவு நாலேஜ் உள்ளவர்களாக வாழ்ந்தாலும் சரி, அதனால பரலோகத்துக்கு என்ன பலன்? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கும் நம்முடைய அறிவு கூர்மைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இயேசு சுமந்த சிலுவைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவின் பலத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? ஒண்ணும் இல்லையே. அப்ப நம்ம ஞானம் உள்ளவர்களாக வாழணும். யார் ஞானவான்? எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும். என் கூட இருக்கிறவர்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது இயேசுவின் பிள்ளைகளாக அவர்கள் மாறியாக வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனை கிட்டி சேர்கிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். ஆத்தும ஆதாயம் பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் நடுவில் முக்கியப்படுத்தி கொஞ்சம் பிராக்டிக்கலா சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்த வாரம் சுவிசேஷத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுறதுனால இந்த வாரத்தில் சில பேர் சுவிசேஷ வேலையை தீவிரமாய் செய்து இன்றைக்கு சபையில கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட புதிய ஆத்துமாக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆத்தும ஆதாயத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறதுனால இந்த வாரமும் சில பேருடைய ஆவியை கர்த்தர் ஏவி எழுப்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தூண்டிவிட்டு அடுத்த வாரத்தில் இன்னும் புதிய சில ஆத்துமாக்களை இயேசுவை தரிசிக்க ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானவான்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துடைய 15வது வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் விரும்புகிறேன். பவுலுடைய ஒரு மேன்மையான ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் ரொம்ப ஈஸியா இந்த வார்த்தைகளை சொல்லிவிட முடியாது. ஒருவேளை அப்படி சொல்லினாலும் அது வாய் பேச்சாக இருக்குமே தவிர வாழ்க்கையாக மாறிவிட முடியாது. பவுல் சொல்றாரு, நான் உங்க எல்லார் மேலயும் அதிகமாக அன்பு கூறுகிறேன். I love you all so much. ரொம்ப நேசிக்கிறேன் உங்களை. ஆனா உங்களை குறைவாக அன்பு கூறப்படுகிறேன். நான் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்க என்னை நேசிக்கல. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் அளவுக்கு தக்கதாக உங்க அன்பை என்னால பார்க்க முடியல. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு காண்பித்து கொடுத்து ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆத்தும ஆதாயத்துல பிரியப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல நமக்கு ஒரு டிசைர் வேணும், ஒரு பிரியம் வேணும், ஒரு விருப்பம் வேணும். எனக்கு நான் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். நல்லா கவனிங்க.
நீங்க எவ்வளவு சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளவு ஆத்ம ஆதாய பயிற்சி முகாம்களிலே கலந்து கொண்டாலும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற தூண்டக்கூடிய பலதரப்பட்ட சம்பவங்களை, வரலாறுகளை கேட்டாலும் உங்களால் ஆத்ம ஆதாயம் பண்ணவே முடியாது. நீங்க ஆத்ம ஆதாயம் பண்றவங்களா மாறணும்னா முதல்ல உங்களுக்கு தேவை ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு பிரியம், ஒரு விருப்பம். அது இல்லாம என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்கும். பவுல் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்க என்ன நேசிக்கல, நான் உங்களை காட்டுற அன்புடைய அளவுக்கு தக்கதாக நீங்க என்ன அன்பு காட்டல. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா உங்க ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்றேன், உங்க ஆத்துமாக்களுக்காக என்னையே நான் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். சொல்ல விரும்புகிறேன், நான் பிரியப்படுறேன். ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு பிரியம் நமக்கு வேணும். கவனிங்க, ஆண்டவர் பரலோகத்துல நம்மளை பெரியவர்களாக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோகத்துல நமக்கு ரிவார்ட கத்த வச்சிருக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நிறைய கிரியைகள் இருக்கு. அதுல என்ன கிரியைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நான் வாழ்றதுக்குள்ள எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தி விட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கை, அதுக்காக பிரியப்படுகிற வாழ்க்கை, அதுக்காக விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்குள் உண்டாகட்டும்ங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள வேணும். ஆத்ம ஆதாயம் பண்ணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. பார்க்கிறவங்கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவரா கெட்டவரா? நல்லா சொல்லுங்களேன், நல்லவர். ஆனா நம்ம கூட படிக்கிற வேலை செய்யறவங்க இயேசு நல்லவர் நம்மளால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல தெரியுமா? ஆத்ம ஆதாயம் பண்ணணுங்கிற விருப்பம் நமக்குள்ள இல்லை, ஆத்ம ஆதாயம் பண்ணணுங்கிற பிரியம் நமக்குள்ள இல்லை. நமக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சுன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. பார்க்கிறவங்க இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, ஆண்டவரை நம்பி பாருங்க, இயேசுவை தேடி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டா, நமக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டா, நமக்குள்ள ஒரு விருப்பம் உண்டா? அல்லேலூயா. கவனிங்க, அந்த ஆசையும் விருப்பமும் நமக்குள்ள இருந்தால்தான் நம்மால ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். நான் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்? ஆத்தும ஆதாயம் பண்ணணும். எப்படியாவது இவங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறி. அதுலயும் குறிப்பா பாருங்க, உங்க ரத்த சம்பந்தமான உறவுகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சொந்த பந்தங்கள்ல ஒருத்தரும் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம செத்துறவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஜெபம், கொஞ்ச நேரம் அவங்களுக்கு உயிரை கூட்டி கொடுங்க ஆண்டவர். நம்ம ஜெபம்லாம் மாறி போச்சு. கொஞ்சம் வயசாச்சுனால எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர். எலியா ஜெபம் பண்ணார், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும். நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணி எங்க தாத்தாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், எங்க பூட்டியை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர். அது ஏன் எங்களுக்கு பாரமா இருக்கவே? அதை எடுத்துக்கொள்றதுதான் பெரிய விஷயம் இல்லை. இது போராட குறைக்கு ஊழியக்காரங்கிட்ட வந்து ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. எங்க பாட்டி சீக்கிரம் மண்டே போடணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்க தாத்தா சீக்கிரம் செத்து போடணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஒரு மரண நாளை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த மரண நாளுக்கு முன்பதாக எப்படியாவது அந்த ஆத்துமா இயேசுவாவுக்கு போய் சேரணுமே, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா இயேசுவாவுடைய பிள்ளையா மாறி ஆகணுமே. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவங்க சாவுக்கு சமீபமாயிட்டாங்க கூட அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து இயேசுவாவுடைய வார்த்தையை சொல்லி, இயேசுவாவுடைய அன்பை சொல்லி, சாக போற பாட்டி எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துரு, பின்னாடியே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ள உண்டா? சில வருடங்களுக்கு முன்பதாக எஸ்ஐஎச்எஸ் காலனி காவேரி நகர்ல நாங்க குடியிருக்கிறோம். நான் சனிக்கிழமை வெளியூருக்கு உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும் பொழுது எங்க வீட்டுக்கு பஸ் விட்டு இறங்கி எங்க வீட்டுக்கு நடந்து வர்றேன். வந்துகிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல இருந்து ஒரு 2 வீதி தள்ளி ஒரு வீட்டுல சாமியான போட்டுதான் அங்க அழுகுறல் கேட்டுச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போய் விசாரிச்ச பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய திருமணமாகி 3 மாதமே ஆன அந்த சகோதரி தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையா இருந்ததுனால அதை என் மைண்டுக்குள்ள நான் கொண்டு போகவே இல்லை. வேகமா சர்ச்சுக்கு கிளம்பி வந்து ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் எனக்கு ராத்திரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் மறுபடியும் அந்த குடும்பத்தை என்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். நான் சகோதரியை பார்த்தது கிடையாது, அவங்க எந்த ஊரும் தெரியாது. திருமணமாக 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் தான் அவங்க இருக்கிறாங்க. நான் அவங்களை பார்த்ததோ பேசினதோ கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஓ பகுதியில ஓ ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா நரகத்துல போய் விழுந்துருச்சு, உனக்கு தெரியுமா? உன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு நரகத்திற்கு பங்குள்ளவங்களா மாறிட்டாங்க, உனக்கு தெரியுமா? அப்படின்னு யாரோ ஒருவர் என்னைய வந்து ரொம்ப அதிகாரத்தோடு கூட கண்டிக்கும்படியாக பேசுகிறதை என்னுடைய ஆவில நான் உணர்றேன். உணர்ந்த உடனே என்னுடைய இருதயம் பாரப்படுகிறது. ஒரு திருமணமாகி 3 மாதமான சகோதரின்னு சொன்னாங்க. அவங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, பேசுனதில்லை. ஆனா அவங்க ஆத்மா ஆதாயப்படலையே, ரட்சிக்கப்படலையே, இயேசுவை அறிந்து கொள்ளாமலே செத்து போயிட்டாங்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே செத்து போயிட்டாங்களே, அந்த ஆத்மா பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அங்கலாய்க்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வீதி, அந்த தெரு, அந்த காவிரி நகர் பகுதி முழுவதுக்கு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த பகுதியில மரணம் ஒண்ணு நடந்தா மரிக்கிறவர்களுடைய பிள்ளைகளாக மாறித்தான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஏரியாவில் யாரோ ஒருவர் மரிக்கிறார்கள் என்றால் பரலோகம் அந்த பகுதிக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒருவரை கடிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து தட்டி கொடுத்து சொல்ல விரும்பல, ஆண்டவர் வந்து கடிந்து கொள்ள விரும்புகிறார். நீ ஒரு ஆத்மாவை இழந்துட்ட, உன் பகுதி ஒரு ஆத்மாவை இழந்துருச்சு, உன் எல்லைகளில் இருக்கிற ஒரு ஆத்மா செத்து நரகத்துக்குள்ள போயிருச்சு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நஷ்டம் உண்டாயிடுச்சு, தெரியுமா? பரலோகம் நம்மளை கேள்வி கேட்கிறது, கடிந்து கொள்ளுகிறது. அப்படியானால் என் வீதியிலே, தெருவிலே, பகுதியிலே சொந்த பந்தங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த விருப்பம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம பகுதியில் இருக்கிறவர்களுக்காக அவங்க ஆத்மா ஆதாயப்படுகிறதற்கு ஏதுவாக நம்மளால ஜெபிக்கவே முடியும். இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. அந்த ஆசை வேணும், அந்த விருப்பம் வேணும். ஒரு வீட்டை பார்க்கிறீங்களா, அந்த வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே. ஒரு ஆத்மாவை பார்க்கிறீங்களா, நீங்க இயேசுவை பிள்ளையா மாறினா நல்லா இருக்குமே. தெருவில் நடந்து போகும்போது உங்களுக்கு எதிரடையாக ஒரு சிலர் அப்படி வராங்களா, அந்த ஒரு இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே. சில அவினாசி ரோட்ல போகும் பொழுது, சாயங்கால நேரத்துல போகும்போது காலேஜ் விட்டு பிள்ளைகளும் பசங்களும் அப்படியே கொத்து கொத்தா நின்றுகிட்டு இருப்பாங்க, கொத்து கொத்தா நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லா வாலிப பிள்ளைகள், அவங்க எல்லாரும் ஒரு ராத்திரியில ரட்சிக்கப்பட்டா அடுத்த நாள் திருச்சபையில் நிரம்பி வடிய முடியுமே. ஒரு காலேஜில் இயேசுவாவுடைய வல்லமை இறங்கி அந்த காலேஜில் இருக்கிற மாணவ மாணவிகள் எல்லாரும் இயேசுவாவை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தமாகவே பரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷமா. ஒரு பெரிய தொழில்நுட்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளை நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது அர்த்தம். அல்லேலூயா. யாரோ ஒரு ரட்சிக்கப்படுறதுனால மாத்திரம் பரலோகம் சந்தோஷப்படல, அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துவதற்காக உங்க இருதயத்துல ஒரு பெரிய ஆசையோடு, தாகத்தோடு, விருப்பத்தோடு செயல்படுங்க பாருங்க, அதனால பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அப்ப பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுத்துறார், ஆண்டவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நம்ம பாத்திரவாங்களே கிடையாது, தகுதி உள்ளவர்களே கிடையாது. இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த 14ஆம் தேதி இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு முன்னாடி நான் இந்த ஆலயத்தினுடைய எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் மொபைல் போன்ல அந்த போட்டோவை பார்க்கிறேன். பார்த்தா எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், எனக்கே ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சர்ச்சா ஒரு காலத்துல மண்ணில் உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம், கல்லில் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருந்தோம். சர்ச்சு பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தெருவில் சாமியால போட்டு சாக்கு பைய கட்டி ரோட்ல கடந்து ஆராதிச்சோம். நமக்கு கர்த்தர் உலக பெரிய காரியங்கள் செஞ்சிருக்கிறாரா? அப்படியே என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல கண்ணீரோடு கூட ஒரு கலக்கம், தகுதியே இல்லை ஆனா எங்களை சந்தோஷப்படுத்துறீங்களா? என்ன சொல்ல வர்றேன், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல பரலோகம் ஒரு பெரிய மகிழ்ச்சியா, பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சோ பரலோகம் நம்மை சந்தோஷப்படுத்தும் பொழுது நாம பரலோகத்தை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? பரலோகத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி நாம வாழ வேண்டாமா? எப்படி பரலோகத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது? ஒரு ஆத்மாவை இயேசுவுக்கு கொண்டு வந்து அவர் கையை பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க நிமித்தம் பரலோகத்தை சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்படியானால் ஆத்மா
வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு பிரியம். நீங்க தயவு செய்து உங்க இருதயத்தை அதுக்கு திறந்து கொடுங்க. உங்க கூட வேலை செய்யற, உங்க கூட படிக்கிற, நீங்கள் அறிந்திருக்கிற தெரிந்திருக்கிற யாரை பார்த்தாலும் உங்க உள்ளான இருதயத்திலிருந்து ஒரு ஜெபம் எழும்பட்டும். இவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா, இவங்க ஏசப்பா பிள்ளையாக மாறட்டும், இவங்க ஏசப்பாவுக்கு சொந்தமா மாறட்டும், இவங்க ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, இவங்க ஆத்மா நரக பாதாளத்தை அழிஞ்சு போயிடக்கூடாது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டாலும் இயேசு சிந்தின ரத்தம் வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விருப்பமும் விண்ணப்பமும் நமக்குள்ள எழும்பட்டும். அப்படி எழும்பும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஞானவான்களாக நீங்களும் நானும் மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நமக்குள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வர்றதுக்கு நம்ம கையில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணும். இன்னைக்கு நம்ம பாக்கெட்டை பொத்தி வச்சுக்கிட்டு நம்முடைய மணி பர்ஸ நம்ம அடைச்சு வச்சுக்கிட்டு ஆத்மா ஆதாயம் ஆத்மா ஆதாயம்னா ஆத்மா ஆதாயம் நடக்க, அதுக்காக உங்க கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஆத்மா ஆதாயத்துக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருப்பீங்க, எதையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருப்பீங்க, எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆத்தும ஆதாயத்துக்காக பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது காரியம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானவான்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 33, 34வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்க ஒரு மனுஷன் கல்லர்களுடைய கைகளிலே அகப்பட்டுக் கொண்டான். அந்த கல்லர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இப்போ உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போவாங்கிற அந்த அளவுக்கு பயங்கரமாக அவன் அடிக்கப்பட்டிருக்கிறான், காயப்படுத்தப்பட்டிருக்கிறான். கவனிங்க, அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான், அவன் பக்கமாய் விலகி போகிறான். ஒரு லேவியன் வருகிறான், அவன் பக்கமாய் விலகி போகிறான். சாமியா விலகி போனாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷன் ரத்தத்தினால அடிக்கப்பட்டு அப்படி குற்றுயிராய் விடப்பட்டிருக்கும் போது அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்ய முடியாது, அது தீட்டு. ஓகே, அந்த வரலாற்றின் பின்னணியத்துக்கு நம்ம போக வேண்டாம். அந்த வழியாக ஒரு சமாரியன் வருகிறான். அவன் என்ன பண்றான்? அந்த மனுஷனுடைய காயங்களுக்கு தன் கைகளில் இருந்து எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல ஏற்றி விட்டு அவன் எங்க கூட்டிட்டு போறானா? சத்திரத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா அவன் சத்திரத்துக்கு போக வேண்டிய ஆளே கிடையாது. அவன் ஒரு வியாபாரம், அவன் வணிக விஷயமாக அல்லது வேலை விஷயமாக அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். அப்போ அப்படி பிரயாணமா போயிட்டு இருக்கிற திடீர்னு அவனுடைய புரோகிராம்ல ஒரு மாற்றம் வருது. ஒரு மனுஷன் அடிக்கப்பட்டிருக்கிறான், காயப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனை தன்னுடைய சுய வாகனத்து மேல ஏற்றிட்டு எப்பவும் போல தன்னுடைய ரூட்ல போகாம சத்திரத்துக்கு போய் சத்திரத்தில் அவனை விட்டுட்டு அவனை பராமரிக்கும்படி சொல்லிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய வேலையை தேடி போகிறான். அப்படியானால் இந்த வசனத்தை ஆண்டவனுக்கு காண்பித்து கொடுத்து ஞானவான்களாக நீங்களும் நானும் மாற ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1, பிரியப்படுகிறவர்களாக இருக்கணும். 2, பிரயாணப்படுகிறவர்களாக இருக்கணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. பிரயாணப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சோ சமயம் வாய்க்கிறது அப்படின்னா என்ன? ஆத்துமாக்கள் நம்மளை தேடி வருது, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு,
அவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு, அவங்களை ரட்சிப்பின் மார்க்கத்தை காண்பிக்கிறதுக்கு அவங்களே வந்து நம்முடைய வலையில விடுவான். அவங்களே வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் எனக்கு இயேசுவை பத்தி சொல்லிக் கொடுங்களேன், என் வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய பிரச்சனையா இருக்குது, கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் மாறுறதுக்கா எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்களேன், என்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு அவங்களா வந்து சொல்லுவாங்க. இது சமயம் வாய்க்கிறது. சில நேரம் சமயம் வாய்க்காது. அப்படி யாருமே நம்ம கிட்ட வந்து கேட்க மாட்டான். அப்படி யாருமே நம்ம கிட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படி யாருமே எந்த ஒரு ஆத்மாவும் ரெடிமேடா நம்ம கையில வந்து விழாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆத்மா ஆதாயத்துக்காக நாம கொஞ்சம் பிரயாசப்படணும், அதுக்கு பிரயாணப்படணும். ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சில ஆத்மாக்களை தேடி போகணும், நம்ம சில குடும்பங்களை தேடி போகணும், நம்ம சில தேவ பிள்ளைகளை அல்லது புறஜாதி மக்களை தேடி போகணும். அப்படி நம்ம தேடி போகும் பொழுதுதான் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். காலையில வேலைக்கு போறோம், சாயங்காலம் வீட்டுக்கு வர்றோம், சாயங்காலத்துக்கு மேல நம்முடைய கையில் இருக்கிற செல்போனோட தான் நம்ம நேரத்தை செலவிடும். அல்லது சாயங்காலத்துக்கு மேல நம்ம வெட்டியா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இடம் கொடுத்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம். அல்லது சும்மா டைம் பாசிங்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு நம்முடைய நேரத்தை கெடுக்கிறோம். நம்முடைய சிந்தையை கர்த்தர் மாற்றுவாராக. காலையில வேலைக்கு போறீங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்களா, வாரத்துல அட்லீஸ்ட் 2 நாளாவது குடும்பமா கணவனும் மனைவியுமாக சில குடும்பங்களை போய் சந்திக்கிறதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாரத்துல 7 நாள் போக முடியல, பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 நாள். இன்னும் உங்க பாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். திடீர்னு அந்த நாள் வேற ப்ரோக்ராம் இருக்கா, பரவாயில்ல போயிட்டு வா அடுத்த நாள். அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளோ 3 நாளோ நீங்கள் பிரயாணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்கத்துக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சு பேசிட்டு வரலாம். சும்மா ஃப்ரெண்ட்லியா போங்க, போயிட்டு அவங்க பார்த்து பேசுங்க, விசாரிங்க, எப்படி இருக்கிறீங்க, நாங்க ஏதாவது உங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா, ஏதாவது உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேளுங்க. நீங்க இப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க கடன் பிரச்சனைங்கிறாங்க, சில பேர் சொல்றாங்க வியாதிங்கிறாங்க, சில பேர் சொல்றாங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லைங்கிறாங்க, சில பேர் சொல்றாங்க மனசுல நிம்மதியே இல்லைங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு தான் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. தொடர்ச்சியா அவங்க அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, வயல் நிலங்கள் அறுவடைக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் நீங்க சொல்றீங்க, இல்ல இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. அதே வார்த்தையை தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னும் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கு, இல்ல இன்னும் ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகணும், இன்னும் ரட்சிக்கப்படுறதுக்கு சில வருஷம் சொல்லாதீங்க, இதுவே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அறுவடைக்கு ஆட்கள் இல்ல. அவங்க எவ்வளவுதான் எப்படிப்பட்ட தோற்றத்தில், எப்படிப்பட்ட நிலைமையில, எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி, இப்ப அவங்களுக்கு ரட்சிப்பினுடைய மார்க்கத்தை காண்பிச்சு கொடுத்தா, இப்ப அவங்களுக்கு ரட்சிப்புக்கான வழியை சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். They are ready to receive Jesus Christ because they are broken. அவங்க பிரச்சனைகளின் நிமித்தம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க இயேசுவை நம்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீ காரியம் என்னன்னா, இயேசுவை காண்பிச்சு கொடுக்க ஆள் இல்லை, இயேசுவை சொல்றதுக்கு ஆள் இல்லை. என் காலையில எழுந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது குடும்பத்தை போய் சந்திக்க நாம விரும்புறோம், எந்த குடும்பத்தை போய் சந்திக்க நீங்க நடத்துறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு குடும்பம் ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது ஞாபகத்துக்கு வரலன்னா, நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஞாபகப்படுத்துவார், சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது தாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்தை ஞாபகப்படுத்துவார், நீங்க உங்க வண்டியில வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை ஞாபகப்படுத்துவார், நீங்க உங்க கம்பெனில, உங்க ஆபீஸ்ல, உங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கும் போது ஒரு ஃபேமிலியை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்துகிற குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அன்னைக்கு உங்க மனைவியை கூப்பிட்டு, கணவனை கூப்பிட்டு, நீங்க இந்த குடும்பத்தை போய் சும்மா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவது உங்க மூலமாக தான். எல்லாரும் சொல்லலாமே. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன், பிரயாணப்படணும். நீங்க இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் கடந்து போகணும், உங்க சொந்த பந்தங்களை தேடி போகணும். இருக்கிறது நிறைய பேர், நிறைய சொந்த பந்தம், ஏராளமான சொந்த பந்தங்களோடு வாழ்றோம். எந்த பக்கம் போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் சொந்தம். சில பேர் இருக்கிற ஊர் முழுவதுமே சொந்தம் தான், சொந்தக்காரங்க தான்.
அவங்களெல்லாம் சந்திக்கணும், அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அவங்களெல்லாம் ரட்சிப்புக்கு எடுத்த காரியங்கள் ஏதாவது செய்யணும். நான் போற பாஸ்டர் ஒருத்தருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லாதீங்க. நீங்க போய் உங்க மேல இருக்கிற ரட்சிப்பின் வல்லமையோடு அந்த வீட்டுக்குள்ள கால் வச்சுட்டு வாங்க. இன்றைக்கு இல்லை என்றால் என்றைக்காவது ஒரு நாள் அவர் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற நிறைய பேர் அப்படிதான் எல்லாருக்கிட்ட சாட்சி கேட்டா என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருவர் வந்து வீடு தேடி வந்து இயேசு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு ஏற்றுப்படல, அன்னைக்கு இருதயம் கடினப்பட்டுச்சு, இருதயத்தை அடைச்சு வச்சிருக்கோம். ஆனா அவங்க வந்து கால் வச்சுட்டு போனதுக்கு பிறகு சில மாதங்கள் கழிச்சு, சில வருஷங்கள் கழிச்சு ஆண்டவரே ரட்சிப்புக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்க ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில வந்து வந்துட்டு ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்ப நம்ம வாழ்க்கையை அப்படி நடத்தின ஆண்டவர் மற்றவருடைய வாழ்க்கை ஏன் அப்படி நடத்த மாட்டார்? அப்ப நீங்க பிரயாணப்படணும், நீங்க இருக்கிற இடத்தை விட்டு கடந்து போகணும், நீங்க சில குடும்பங்களை சந்திக்க போகணும், நீங்க சில கிராமத்துல போய் கால் வச்சுட்டு வரணும், நீங்க சில பட்டணங்களை போய் கால் வச்சுட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க தெரியாது, எனக்கு வசனத்தை சொல்ல தெரியாது. சொல்ல தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, முரட்டாட்டம் உள்ள புருஷர்களுக்கு மனைவியானவர் கற்புள்ள நடக்கையோடு கூட வாழ்வாரானால் போதனை இல்லாமல் தன் கணவனை ஒரு மனைவினால ரட்சிக்க முடியுமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனைவியுடைய கற்புள்ள நடக்கை ஒரு கணவனை ஆதாயப்படுத்த முடியும்னா நான் இப்படி விசுவாசிக்கிறேன், ஒரு தேவ பிள்ளையினுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை கட்டாய புறஜாதிகளை ரட்சிக்க முடியும். நீங்க போய் அன்பு நிறைஞ்ச 2 வார்த்தையை நல்லா சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொகுசா வாழ்ந்துகிட்டு சுகமா வாழ்ந்துகிட்டு என் பிரச்சனைக்கு என் வயிற்று வலி, என் காவலி, என் காரியம், என் பிரச்சனைன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தோம்னா என் பரவலத்தை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும்னா பிரயாணப்படணும். வியாபாரத்துக்காக போக வேண்டியவன் சத்திரத்துக்கு போறான், சத்திரத்துல நேரத்தை சாப்பிடுறான். காரணம், குற்றியாக விடப்பட்டு இருக்கிற அந்த மனுஷனை எப்படியாக காப்பாற்றினார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிசாசினால் அடிக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், குற்றவாளியாக விடப்பட்டு இருக்கிறார். இங்க போய் அவங்ககிட்ட பிரச்சனைகளை கேட்கிறீங்களா? ஒவ்வொரு பிரச்சனையும் அடிக்கிறாங்க. ஏன் அவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? பிசாசு அவங்க வாழ்க்கையை நசுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் தற்கொலைக்கு ரெடியா இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க தாமதிச்சீங்கன்னா போதும் அந்த வீட்டுல தற்கொலை வந்து, நீங்க தாமதிச்சீங்கன்னா போதும் அந்த வீட்டுல ஒரு சாவு வந்து. அப்படியானால் நாம் பிரயாணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அன்றைக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் கடந்து போகணும். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கிறார் பஸ்ஸுக்காக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கேட்குது, நீ உடனடியாக போய் இளங்கோவை சந்தி, இளங்கோவை போய் பார், நீ இளங்கோவை மீட் பண்ற இளங்கோ வீட்டுக்கு போ. அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையாக இல்ல, அது இருதயத்தை அழுத்துகிறது, அது இருதயத்தின் ஆழத்தில் வந்து விடுகிறது. ஆனா இப்ப ஒரு இன்டர்வியூக்காக போய் ஆகணும். பஸ் ஏறி பிரயாணம் பெற்று இன்டர்வியூக்கு போயிட்டு சாயங்காலமா வீடு திரும்புகிறார். வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு செய்தி காதுல வந்து விழுது, உன்னுடைய பாலிய சிநேகிதனாகி இளங்கோ இன்னைக்கு காலையில தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, இளங்கோ சூசைட் பண்ணிட்டான். உடனே வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்திலிருந்து சரியான 1 மணி நேரத்துல அந்த துர்ச்சம்பவம் அந்த வீட்டுல நடந்தது. உடனடியாக இந்த தேவனுடைய மனுஷன் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தா ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருக்கலாம், அந்த ஆத்மாவை காப்பாற்றிருக்கலாம். ஆனா பிரயாணப்பட மறுத்ததுனால, இயேசுவுக்காக ஊழியம் செய்ய தன்னுடைய கால்களை விளக்கினதுனால, ஆண்டவர் சொல்லியும் தாமதிச்சதுனால அநியாயமா ஒரு ஆத்மாவை சாவ கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னாரு, அன்றைக்கு தீர்மானம் பண்ணு, கர்த்தர் யாராவது ஒருவர் விட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்லணுங்கிற ஒரு சாதாரணமான உணர்ச்சியில் வந்தாரு, உடனடியாக வீட்டுக்கு போயிடும், உடனடியாக பேசிடணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அனுப்பியாவது அவங்களுடைய காரியங்களை விசாரிச்சணும் முடிவு பண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு தற்கொலைக்கு சமீபமாய் கடந்து போற நிறைய பேரை பிழைக்க பண்ணுகிற ஊழியத்தை கர்த்தரை கையில கொடுத்திருக்கிறார். ஒரு சாட்சியை சொல்றேன்.
நான் என்ன சொல்றேன், ஏன் நீங்களும் அநேகருடைய தற்கொலை மரணத்திலிருந்து அவரை தப்புவிக்கிறவர்களால் மாறக்கூடாது? சாவுக்கு சமீபமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை அந்த சாவுக்கு தப்புவிக்கிற வேலையை ஏன் நீங்க செய்யக்கூடாது? பிரயாணப்படும். நீங்க பாரம் உள்ளவர்களா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களா, ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற பிரியம் உள்ளவர்களா அப்படின்னா கர்த்தர் கூட பேசுவா. அந்த ஆத்மாவை போய் சந்தி, அந்த மனுஷனை போய் பா, அந்த குடும்பத்துக்கு உடனடியாக புறப்பட்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான கணத்துக்குரிய தேவனுடைய மனுஷன் ஜோசப் ராஜ்குமார் அண்ணே, உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த முழு குடும்பமும் கடன்கிற ஒரு பொல்லாத தீமையினால வருத்தப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு கடன்காரர்கிட்ட பதில் சொல்ல முடியாம வீட்டில் இருக்கக்கூடிய 7 பேரும் ஒரே நேரத்தில் தற்கொலை பண்ணி செத்து போகலாம் முடிவு பண்ணாங்க. முடிவெடுத்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜோசப் ராஜ்குமார் அண்ணன் தான். அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, வேணாண்டா, நம்ம அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, வாழ்ந்த வேண்டாம், எங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் பிழைச்சிடலாம். அப்பாவுக்கு ஒரு அடி, அம்மாவுக்கு ஒரு அடி. தங்கச்சி காலை பிடிச்சிட்டு அழுறாங்க, அண்ணா வேண்டானா வேண்டானா, நீங்க யாருக்கு நீ இந்த விஷத்தை கொடுக்காதடா, சாப்பிட வேண்டானா அழுறாங்க. தம்பி அழுறாங்க. எல்லாரும் என்ன இதுக்கு மேல நம்ம வாழ வேண்டாம், இன்னும் எப்படி அவமானப்படுறது, இன்னும் எங்க அப்படி நம்ம நிக்கிறது, இன்னும் யாருக்கிட்ட பணத்தை கேட்கறது, இனி பிழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஷம் கலந்த சாப்பாட்டை கையில எடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக நேரத்துல கதவு தட்ட சத்தம் கேட்குது. சரி, இப்ப கதவு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் தெரியல, அது கலகாரனா தான் இருப்பான், சாக போறான், எவன் வந்தாலும் சரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செத்தலான்னு சொல்லிட்டு அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு போய் கதவை திறந்தா தொலைதூரத்தில் இருந்து என்னுடைய மாமா வந்து நிற்கிறார். அவர் வந்து நிற்கிறார். வாசலை திறந்த உடனே அவர் கேட்கிறார், ராஜ்குமார் எதுக்காக தற்கொலை முடிவு அப்படின்னு கேட்கிறார். வேற ஒண்ணுமே கேட்கல. கதவை திறந்த உடனே மாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எதுக்காக தற்கொலை முடிவு? மாமா என்ன சொல்றீங்க? வீட்டுக்குள்ள வந்தார். இப்ப எதுக்கு நீங்க குடும்பமா தற்கொலை பண்ணி செத்து போக போறீங்க? அம்மா உங்களுக்கு யார் சொன்னா? ஏசப்பா சொன்னார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பா சொன்னார், குடும்பமா தற்கொலை பண்ணி செத்து போறதுக்கு ரெடியா இருக்கு. அங்க அவங்கள உட்கார வச்சு கிறிஸ்துவினுடைய அன்பை சொன்ன பொழுது, இயேசுவை பற்றி சொன்ன பொழுது, அந்த முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நீங்க அந்த குடும்பம் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாறி அநேகர மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அநேகர விடுவிக்கக்கூடிய ஒரு மகிமையான ஊழியத்தை கற்றுக் கொண்டு வந்து நிறுத்தீர்கள். சொல்றேன், நீங்க பிரயாணப்படுறது ரெடியா இருந்தீங்கன்னா, என்ன ஜோசப் ராஜ்குமாரனுடைய மாமாவை போல பிரயாணப்படுறது ரெடியா இருந்தீங்கன்னா, உங்கள் நிமித்தமாக நிறைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு ஊழியம் செய்யறவங்களா மாறி இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கிற இடத்தை விட்டு கடந்து போகணும், பிரயாணப்படணும். ஐயோ அவங்க போன ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியலையே, அவங்க நம்புவாங்களான்னு தெரியலையே, அவங்க விசுவாசிப்பாங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. ஆண்டவர் போக சொல்றார் போறோம், ஆண்டவர் சொல்ல சொல்றார் சொல்றோம், ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை நாம் செய்யறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிரியைகள் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதல் நம்முடையது. நாம கீழ்ப்படித போது அவர் கிரியை செஞ்சிருவார். நாம பேசிட்டு வந்தா போது நாம சந்திச்சிருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானம் உள்ளவர்களா நீங்கள் வாழ வேண்டுமானால் பிரயாணப்படுங்கள். ஆமென். நம்பர் 1 பிரியப்படுகிறவர்களா இருக்கணும். நம்பர் 2 பிரயாணப்படுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். திமிர்வாதக்காரன் அப்படின்னா கைகளும் கால்களும் முடக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கான். அவனால பேச முடியாது, பார்க்க முடியும், ஆனா கைகளால் எதையும் தொடவோ செயல்படுத்தவோ முடியாது, எழுந்து நடக்க முடியாது. சரீரத்துடைய எல்லா நரம்புகளும் எலும்பு மண்டலங்களும் ஸ்தம்பித்து போய் இருக்கிறார்.
படுத்த படுக்கையில் இருக்கிறான். இப்போ இந்த மனுஷனுக்கு நெருக்கமான சொந்தமோ தூரத்து சொந்தமோ தெரியாது, அல்லது இந்த மனுஷனுடைய குடும்பம் சார்ந்தவர்களோ அல்லது வேற யாரோ தெரியாது. யாரோ 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறார். அப்ப 4 பேர் சேர்ந்து கட்டிலோட அந்த மனுஷனை இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, அங்கிருந்து எல்லாருக்கும் பிரசனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்தா இப்போ திரள் கூட்டமா இருக்கு. இப்ப இந்த கூட்டத்தை எல்லாம் விலக்கிட்டு அங்க போய் இந்த மனுஷனை கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போ ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடும், ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இப்ப எப்படியாவது இந்த மனுஷனை கிறிஸ்துவுக்கு முன்பதாக கொண்டு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கு மேல ஏறி அதை திறப்பாக்கி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அந்த மனுஷனை கட்டிலோடு இறக்குறாங்க. நீ கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க, இது எவ்வளவு கடினமான வேலை. இட் இஸ் டூ ஹார்ட். ஈஸியான வேலை. அந்த மனுஷனை கட்டிலோட சுமந்துட்டு வரதே அவ்வளவு கஷ்டம். அந்த மனுஷனை ஒரு வீட்டுக்கு மேல கட்டிலோட ஏத்துறது, திறப்பாக்கி அந்த மனுஷனை இயேசுவுக்கு முன்பாக இறக்குறதுங்கிறது சாதாரணமான வேலை இல்லை, ரொம்ப கடினமான வேலை. ஆனா இந்த 4 பேரும் அந்த ஒரு மனுஷனை எப்படியாவது கிறிஸ்துவுக்கு முன்பதாக கொண்டு வந்தாக வேண்டும் என்கிற அந்த தணிக்க முடியாத, மாற்ற முடியாத தீர்மானத்துல பிரயாசப்படுகிறவர்களாக. அல்லேலூயா. ஒன்று, நீங்க பிரியப்படுகிறவர்களா இருக்கணும், அப்பதான் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். 2, நீங்க இருக்கிற இடத்தை விட்டு பிரயாணப்படுகிறவர்களா இருக்கணும், அப்பதான் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். 3வது, பிரயாசப்படுறவங்களா. ஊழியர்கள் ரொம்ப ஈஸியா இருக்கிற காரியத்தை மட்டும் செய்வோம், ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய வேணாம். ஆத்தும ஆதாயம் ரொம்ப கஷ்டம். ஜனங்களை போய் சந்திக்கிறது, உங்ககிட்ட பேசுறது, உங்க ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரதுலாம் கடினமான வேலை. அதுக்காக ரொம்ப நேரத்தை செலவிடணும், அதுக்காக ரொம்ப உழைப்பை செலவிடணும், அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா ஆத்ம ஆதாய வேலையில இறங்கவே முடியாது. நிறைய பேரு செல்போன்ல ஒரு போன் கால் கூட அந்த ஆத்ம ஆதாயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பிரஜா ஜனங்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்பி விட்டாலே அது ஒரு பெரிய சுவிசேஷனுடைய வேலை. அதை கூட நம்ம செய்ய மாட்டோம். ஈஸியான வேலைகளே நம்ம நிறைய பேர் செய்யறதில்லை. அப்படியே கடினமான வேலை செய்யறது கஷ்டமா. ஆத்ம ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமான வேலை தான், பிரயாசப்படக்கூடிய ஒரு காரியம். ஆனா அது செய்யணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை என்ன இயேசு ரட்சித்தாரு, உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரு, உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவை சுமந்தாரு. ரொம்ப ஈஸியாவா இயேசு செஞ்சுட்டாரு. நமக்காக 6 மணி நேரம் கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருந்தாரு. அப்படி சரீரத்தை எவ்வளவு வலிகள் ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப கூட எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கஷ்டம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லும் பொழுது அவர் அழகை இழந்தாராம், எழிலற்று போனாராம், நாம் விரும்ப தகாத ரூபம் அவருக்கு உண்டாயிற்று. இதுவரைக்கும் பூமியில வந்து பிறந்தவர்களே அவரை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சௌந்தரியம் உள்ள தெய்வம், அப்படிப்பட்ட அழகான தெய்வம் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்தார், சௌந்தரியத்தெல்லாம் இழந்தார். எதுக்கு தெரியுமா? ரட்சிக்கப்படவே முடியாத உங்களை என்னை ரட்சிக்க. ஆண்டவர் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் நமக்காக ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்தார். ரொம்ப ஈஸியான ஆண்டவர் செய்யல. அப்ப நீங்களும் நானும் மற்றவங்க ரட்சிப்புகளை நடத்தணும்னா கொஞ்சம் கடினப்பட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கொஞ்சம் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். பாஸ்டர், அந்த குடும்பத்தை போய் சந்திச்சா எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். வரட்டும் செய்யும். ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தில் கர்த்தர் பூரணப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறபடி மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கொஞ்சம் போராட்டங்கள் அனுபவிக்கத்தான் வேணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் நான் ஆயத்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் ஆயத்தம். ஐயோ பவுல் சொல்றாரு பாருங்க, நான் உங்களை நேசிச்ச அளவுக்கு நீங்க என்ன நேசிக்கல, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கூட கிறிஸ்துவுக்காக நம்ம செஞ்சா நம்ம
சம்பவிக்கதான் செய்யும். அந்த பிரயாசங்களை கடந்துதான் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். மோசேயை பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாரு, ஆண்டவரே நானே உங்களை பெற்றேன், எதுக்கு ஆண்டவரே உங்க கையில நீங்க பிடிச்சு கொடுத்தீங்க? இது மனித கருத்து வச்சோம். நீங்க அவர்களுக்கு நினைக்கிறீங்களா, அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஆண்டவரே பேசாம என்ன கொண்டு போடுங்க, என்ன கிறுக்கி போட்டுது? அந்த அளவுக்கு துடிதுடிப்போடு இவரை பேசுறாருன்னா அந்த ஜனம் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் வச்சு அதுல நின்னாங்கல்ல. எல்லாம் கவனிங்க, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆக்கப்படணும், உபத்திரவங்களுக்கு நீங்கள் ஆக்கப்படணும், போராட்டங்கள், எனக்கு வரக்கூடிய தீமைகள், இதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கப்பட்டு வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா? தப்பே கிடையாது. நீங்கள் விரும்புகிறபடியே கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. அல்லேலூயா. ஆனா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வரட்டும்னு சொல்லி நீங்க விரும்பக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட, கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்பட, கிறிஸ்துவின் நிமித்தம் தூஷிக்கப்பட, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ததனால், கிறிஸ்துவுக்காக ஆத்ம ஆதாயம் பண்ணதுனால, கிறிஸ்துவுக்காக சுவிசேஷங்களுடைய வேலையை செஞ்சதுனால நான் பாதிக்கப்படுகிறேன், தூஷிக்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன் அப்படின்னா நீங்க சொல்லணும், இது எனக்கு லாபம். அல்லேலூயா. இதுல நான் பிரியப்படுகிறேன், இதுல நான் சந்தோஷப்படுறேன், இதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்கிறது, அவரோடு கூட பாடுபட்டார், அவரோடு கூட ஆளுகை செய்வார். அல்லேலூயா. பிரயாசம் வரத்தான் வேணும், சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம ஏற்கனவே அன்பை சொல்லுவோம், அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க காசு வாங்கிட்டு வந்து மதமாற்றம் பண்றீங்களா? அப்படிதான் கேட்பான். கேட்டு போறான். நமக்கு தெரியும் நமக்கு யார் பணம் கொடுக்குறாங்க. அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க நமக்கு பணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? எதுக்கு வாடகை கார் உபயோகிக்கிறோம்? எதுக்கு வாடகை நேரத்தில் சர்ச்சை கட்டி இருக்கிறோம்? எதுக்கு வாடகை வீட்டுல குடி இருக்கிறோம்? யாரு நமக்கு பணம் தரல? ஒரே ஒரு எண்ணம், நான் பரலோகத்துக்கு போறேன், என் பகுதியில, வீதியில, தெருவில் எனக்கு அறிந்த எல்லாரும் பரலோகம் வந்து சேரணும். அது மட்டும்தான் நம்ம இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற விஷயம். அதை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதற்காக பிரயாசப்படணும், அதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், அதுக்காக கஷ்டப்படணும், அதுக்காக எதையாவது இழக்கணும், கரையை செலுத்தணும், அதுக்காக அழகணும், போராடணும், புலப்படணும், கதறணும், கண்ணீர் விடணும். அந்தமான்ல இருந்து அதிசயம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் தமிழ்நாட்டுக்காரர், அந்தமான்ல போய் ஊழியம் செய்தார். அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக கோயம்புத்தூர் வந்திருந்தார். அப்போ அவர் சந்திக்கிறதுக்காக போயிருந்தார். அப்போ ஒரு சாட்சி அவர் சொன்னார், ஒரு துக்ககரமான சாட்சி. இங்கிலாந்து தேசத்திலிருந்து 27 வயது மிக்க ஒரு வாலிபன் 27 இயர்ஸ், கல்யாணம் ஆகல, ரட்சிக்கப்பட்ட, பாரம் நிறைஞ்ச, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், 27 வயது மிக்க வாலிபன். அவரை ஆண்டவர் பேசி உணர்த்தி பாரப்படுத்தி இருக்கிறார். எங்கேயாவது போய் ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை. அதனால அந்தமான் பகுதிக்கு ஊழியத்துக்கு போகணும், இந்தியாவுக்கு வந்த போது அந்தமானுக்கு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பி அந்தமான் காட்டுக்குள்ள போயிருக்கிறார். அங்க இருக்கிற ஆதிவாசி ஜனங்க, ஆதிவாசி எல்லாம் கருப்பா இருப்பாங்க இல்லையா, இந்த பாக்குறதுக்கு செக்க செவேன்னு ஒரு மனுஷன் வந்து நின்ன உடனே அவன் பயந்துட்டான். தூரத்திலிருந்து அம்பைதாங்க, அந்த அம்பு நெஞ்சில பிளந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்கு கூட சுவிசேஷத்தை சொல்லாம அந்த அந்தமான் தீவிர ரத்த சாட்சியாக அந்த இங்கிலாந்து மிஷனரி மரித்து போனான். கல்யாணம் ஆகல, குடும்பம் இல்ல, சொந்த ஊர் இல்ல, இங்கிலாந்து தேசத்தில் எப்படியோ வாழ வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவருடைய பார இருதயத்தை அழுத்தினதுனால எப்படியாக ஒரு மூட்டை ஜனத்துக்காக நான் என்னுடைய ரத்தத்தை சிந்திய ஆகணும்னு சொல்லி அந்த மனுஷன் ஒரு ஆத்மாவுக்கு கூட இயேசுவை பத்தி சொல்லாம இருந்திருக்கிறான். ஆனா இந்திய மண்ணில் அந்த மனுஷனுடைய ரத்தம் சிந்ததுனால இயேசுவின் ரத்தமும் அந்த தேவ மனுஷனுடைய ரத்தம் ஒன்றாய் சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன், அந்தமான கர்த்தருடைய எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பிரயாசம் நிறைஞ்ச ஒரு இருதயம் வேணும். நாட்கள் முடியும் பொழுது நான் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சொல்லி நான் மறிக்கணுமே தவிர என்னுடைய மரணம் ஒரு அகால மரணமா மாறிடும். நான் தற்கொலை செத்து போயிடக்கூடாது, ஒரு விபத்தில் சிக்கி செத்து போயிடக்கூடாது, நெஞ்சு வலி வந்து செத்து போயிடக்கூடாது, வேற ஏதாவது யாரும் வந்து செத்து போயிடக்கூடாது. எனக்கு மரணம்னு ஒன்று வந்தா கிறிஸ்துவுக்காக மறிக்கிற ஒரு மரணம் எனக்கு உண்டாகும். சொல்லுங்க, வாயை திறந்து.
அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படணும், ஓடணும், ஏதாவது செய்யணும், வாழணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சும்மா சுயநலமான சிந்தை உள்ளவர்களாகவே இருக்கக்கூடாது. இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு வர என்ன செய்யறது, இந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர என்ன செய்யறது, இந்த குடும்பத்தை சபைக்கு கொண்டு வர என்ன செய்யறது, அதற்காக எப்படி பிரயாசப்படுறது, அதுக்காக எப்படி ஓடுறது, அதுக்காக எப்படி செயல்படுறது, அதுக்காக என்ன செய்யறது, பிரயாசப்படுறது ரெடியா. நீங்க இந்த மார்க் 2வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்துல தேடி பிடிங்க. இந்த 4 பேர் மனுஷனை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது, அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது, அவங்களுக்கு என்ன சம்பவிச்சது? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தேவ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து அவன் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அவங்க விசுவாசத்தை இயேசு பார்த்தார், அவ்வளவுதான். ஆண்டவர் அவங்களை வெற்றி கொண்டாரா, அவங்களை என்கரேஜ் பண்ணாரா, அவங்களுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்தாரா, அவங்க ஏதாவது? எதுவுமே இல்லை. நான் சொல்றேன் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படும் பொழுது, ஆத்மா ஆதாயத்துக்காக பிரயாசப்படும் போது, ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகம் கண்டிப்பா உங்களுக்கு சல்யூட் பண்ணும். பரலோகத்துல ஆனர் பண்ணும், பரலோகத்துல ஒரு ரிவார்டு. நல்லது. உத்தம உண்மையுமான ஊழியக்காரரே, உத்தம உண்மையுமான ஊழியக்காரரே, எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசிங்க ஒரு நல்ல சத்தம் உங்க காதுல கேட்கும். நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்துக் கொண்டார். உனக்கு நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறேன், கர்த்தர் கிரீடத்தை கையில் ஏந்தி நிற்பார். எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த நாட்களுக்காக அல்லவாவுடைய இருதயம் இயங்க வேண்டும், அதுக்காக பிரயாசப்படும். விடாதீங்க. என் வீதியில் இருக்கிற, என் தெருவில் இருக்கிற, என் பகுதியில் இருக்கிற, என் கிராமத்தில் இருக்கிற, என் காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் இயேசுவை அறிந்தே ஆகணும். எல்லாரும் இயேசுவை அப்படியே மாறி ஆகணும். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆகணும். அதற்காக நான் பிரியப்படுகிறேன், அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன், அதற்காக நான் பிரயாசப்படவும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிறவன் தான் ஞானம் உள்ளவன். நீங்க பரலோகம் ஞானவான்களை தேடுகிறது. கல்வி அறிவினாலே, உலக அறிவினாலே, சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட உலக அனுபவத்தினால அறிவாளிகளாக ஞானவான்களாய் வாழ்கிறவர்கள் அல்ல. எனக்கு உலக அறிவே இல்லை, பரவாயில்ல. எனக்கு செக்குலரா எந்த விதமான படிப்பு இல்லை, பரவாயில்ல. நீங்க ஞானவானாக வாழ முடியும், நீங்க ஞானவானாக மாற முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஞானவான் பெயரை கொடுக்க முடியும். எப்போ? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் மாறும். அதற்காக பிரியப்படுவது, அதற்காக பிரயாணப்படுவது, அதற்காக பிரயாசப்படுவது. கர்த்தர் உங்களை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்களாக மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணுங்கிற அந்த சிந்தை நமக்குள்ள உண்டாகும். ஏதோ சபை நிரம்புறதுக்காக இல்ல, பரலோகத்தை நிரப்பியாகும். ஆமென் சொல்லுங்க. இனி காலம் செல்லாது. கடைசி காலத்தில் எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் மனவாளர்கள் இயேசு ஆகாய மண்டலத்தில் வந்து நிற்பார். மனவாட்டியை ஏறி வா என்கிற சத்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் தொனிக்கும். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது மனவாட்டியாக ஏறி போக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டுமானால் நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தையும் அவருடைய சமூகத்திற்கு அழைத்து கொண்டு போகிறவர்களாக மாறித்தான் வேண்டும். அதற்காக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், அதற்காக நம்ம அர்ப்பணிக்க போகிறோம், அதற்காக நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். நிச்சயமாகவே நம் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக மாறுபடியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று